system. So here I'm going to have indexing and hashing. So, okay. So indexing is a little bit easy. So indexing is how we are going to normally perform index operation in your book. So consider this. What is this now? So this is a index page in your book. Okay. அந்த bookல வந்து இந்த ஜோனா அண்ட் வேல் அது வந்து எந்த பேஜ் நம்பர்ஸ்ல இருக்கு, ஓகே, ஜீசஸ் பர்த்டே அது எந்த பேஜ் நம்பர்ஸ்ல இருக்குன்னு சொல்லி we are going to maintain. அப்போ இதெல்லாம் தான் மை இண்டெக்ஸ், அதாவது இது என்னோட டேட்டாவோட ஹெடர் மாதிரி. ஓகே, ஸோ இந்த ஜோனா அண்ட் வேல் அந்த டேட்டா தட் இஸ் ஸ்டோர்ட் இன் திஸ் மெமரி லொகேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம ரிலேட் பண்ண போறோம். ஓகே, இங்கே ஜீசஸ் பர்த்டே பேஜஸ் இஸ் இந்த பேஜ் நம்பர்ஸ், இங்கே தான் இதோட கண்டென்ட் இருக்குன்னு சொல்லுவோமா. அதே மாதிரி நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதுதான் டேட்டாவோட ஹெடர் மாதிரி. ஸோ இந்த டேட்டா தட் இஸ் ஸ்டோர்ட் இன் திஸ் மெமரி லொகேஷன். அப்போ திஸ் இஸ் டேக்கன் அஸ் பாயிண்டர்ஸ் அண்ட் திஸ் இஸ் டேக்கன் அஸ் சர்ச் கீ. ரைட், ஸோ இது எல்லாமே பாயிண்டர்ஸ், இது எல்லாமே என்னோட சர்ச் கீ. ஐம் கோயிங் டு ஹேவ் அ கீ வேல்யூ. ஸோ வாட் இஸ் கீ வேல்யூ நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். மோஸ்ட்லி ஐம் கோயிங் டு டேக் வாட் இஸ் யூனிக் டேட்டா, தட் ஐம் கோயிங் டு டேக் இட் அஸ் கீ வேல்யூ. ஓகே, ஸோ இதே மாதிரி we are going to store. And then இங்கே இந்த பாயிண்டர்ஸ் இருக்கு பத்தியா, this pointer is going to point to the actual memory location. ஆக்சுவல் மெமரி லொகேஷன் இருக்கும், பெரிய மெமரி லொகேஷன் இருக்கும். இந்த மெமரி லொகேஷன்ல this pointer is going to point. சரியா? So search key that will have pointers and this pointers that is going to relate with your memory location. Okay, so our data structure it is going to have two things. One is search key and pointer. The pointer தான் அடுத்து பாயிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா my search key will be the attributes we are going to look up in the records. Right? So இந்த attributes வச்சு தான் we are going to look into our particular record. ஓகே, அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும். ஓகே, ஸோ ஹியர் we have two kinds of indexes. One is ordered indices, second one is hash indices. Okay, so again in the hash indexன்றது இந்த hash function நம்ம பார்த்தோம்ல, அந்த மாதிரி hash indexன்றது we are going to use hash function. இந்த ordered indices அப்படின்றது we are going to maintain the sequential order for the search keys. Search keys வந்து sequential வச்சிருக்கோம். That is your first technique, sequential order. Right, இது வந்து hash index. So you will see what are all the evaluation metrics. ஸோ எதுக்காண்டி வந்து நம்ம இப்படிலாம் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா, இப்படி ஸ்டோர் பண்ணுறது மூலிமா ஸோ நம்ம we can maintain the why we are going to maintain this indexing அப்படின்னா our access time, our insertion time, deletion time, these can be increased. ஓகேயா? இப்போ ஒரு ஐட்டம் வந்து நான் வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா if I'm going to have an index for that, I can access the item at the faster rate. ரொம்ப சீக்கிரமா எனக்கு வேணுங்கிற டேட்டா எடுத்துடலாம். ஸோ அக்சஸ் டைம் வில் பி, இன்சர்ஷன் டைம், டெலிஷன் டைம், இது எல்லாமே இட் வில் பி டிக்ரீஸ்ட். ஓகே, ரைட், இட் வில் பி டிக்ரீஸ்ட், நாட் இன்க்ரீஸ்ட். ஸோ இன்சர்ஷன் டைம் இட் வில் பி டிக்ரீஸ்ட், டெலிஷன் டைம் இட் வில் பி டிக்ரீஸ்ட், அக்சஸிங் டைம் இட் வில் பி டிக்ரீஸ்ட். இது எல்லாமே நான் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். ரைட், ஸோ தட் இஸ் தி main use of having this index. So in the index set பண்ணதுக்கு அப்புறம் இந்த quality measures now we should check. Yeah, then last one is space overhead. So space overhead should be minimized. So space overhead உங்களுக்கு தெரியும் இல்ல, ஒரே ஸ்பேஸ்ல திருப்பி போய் ஸ்டோர் பண்ணிட்டே இருக்குது. அந்த மாதிரியான ஸ்பேஸ் ஓவர்ஹெட்டை we can minimize. Too much of space கொடுக்கிறது, unwanted memory allocate பண்றது, these all things comes into the space overhead that we can minimize. Yeah, so in types of index we are going to have primary index one. It is also called as clustering index, and second type is secondary index, that is also called as non-clustering index. Okay, so நம்ம first பார்த்தது வந்து order index and hash index, right? So in the order index kulla we are going to have primary index and secondary index. So primary index it is also called as clustering index, secondary index it is also called as non-clustering index. So in an ordered index, the index entries are stored in the search key value. By using the search key value we are going to store. Yeah, the types now. So in
ordered index, I'm going to have primary and secondary. Okay. So how it will be stored in Pakla. So in the primary index now, I'll first finish what is. Okay. So come to this one. So primary index or structure, second index or structure மட்டும் பார்க்கலாம். Remaining thing we'll take to next class. So primary index அப்படின்றது, see here I'm going to have a table. Yeah. So இந்த டேபிள் என்ன இருக்கும் அப்படின்னா, இதான் வந்து இண்டெக்ஸ், என்னோட புக்கோட இண்டெக்ஸ் மாதிரி. ஓகே. ஸோ இங்க வந்து சர்ச் கீ இருக்கும், இங்க வந்து அதோட பாயிண்டர்ஸ் இருக்கும். ரைட். ஸோ பிரைமரி இண்டெக்ஸ் இன் த சென்ஸ் this index table, this is my index table with the key and pointer. So this pointer, it is directly going to point to the data. This pointer, it is directly going to point to the data. This is primary. Okay, that is my index table that is directly going to point to the data block. That is my primary index. Now secondary index na enna appdi sonna nadula innor layer. Okay, it will be like this. See, this is my actual index. Idhu enoda search key. This is my pointers. Ellame enoda pointers. Now here see, my pointer is not directly connecting to the data. Okay, ipo enoda pointer வந்து இப்படி டைரக்ட்டா இந்த டேட்டாவோட கனெக்ட் ஆயிருக்கு. இதுதான் ஆக்சுவல் டேட்டா பிளாக். ஓகே, இப்போ என்னோட இந்த பாயிண்டர் வந்து if it is directly connecting to this data அப்படின்னா that is primary, right? But here it is not directly connecting to my data. This search key, this pointer, it is going to connect to another intermediate layer. இதுதான் இதனோட secondary index, right? From this secondary index position, it is going to point to the data. சரியா? So நடுவுல intermediate layer ஒன்று, so it is secondary. So directly from இதான் வந்து index, right? So if directly from index to data, primary, in between I'm going to have another index. So from this pointer it is going to this index value, and from this pointer it is going to point to the data. This is secondary. So primary, secondary, right? Now we will see first fixed length record. So consider a record like this. Okay, our table la nama data irukku. So here I'm going to set like record 0, record 1, 2, 3 up to 11, right? அப்ப இதுல அந்த fixed length record வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா, this is one very simple approach. வேற வேற approach இருக்கு, different techniques இருக்கு. One of the technique, store record I starting from byte n into I minus 1, where n is the size of the record. Okay, so for example இந்த record size இருக்கா, that is இந்த record size இது வந்து 4 னு எடுத்துப்போம், right? For instance I am taking 4, or for now for simplicity you can take it as 1. சரியா? அப்ப n is a size, அது வந்து 1 னு வெச்சுக்கோ, right? இப்போ நான் வந்து I am going to take first record. Okay, so first record, that is record 1. So இதான் வந்து first record, record 1. Okay, இது second record. அப்படியே up to we have 12 records. சரியா? இப்போ n into I minus 1. So இங்க first recordனா 1 record, அப்ப I is 1. So 1 into 1 minus 1, that is 0. So 1 into 0, எனக்கு என்ன டேட்டா? 0. அப்ப it will be stored at 0th position. இது வந்து நம்மளோட ஒரு இண்டெக்ஸ் மாதிரி, எப்படி வந்து அரேல ஒரு இண்டெக்ஸ் கொடுக்குறோமோ அந்த மாதிரி this is one index. சரியா? Then second, இப்போ இந்த record 0ன்றது it is stored at the position 1. ஓகே, இல்ல n வந்து you take it as 10, you take it as 10 something. அப்பதான் எனக்கு அந்த இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் புரியும். So 10 into 0, you will be having 0. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் லொகேஷனோட பொசிஷன் வந்து 0. சரியா? Then எடுத்துக்கோ. Then I am going to take next record. Okay, if I am going to take second record. So அப்ப என்ன ஆகும் அப்படின்னா 10 into second record is 2. So 2 minus 1, you will have 1. So 10 into 1. So in the second record oda position, memory location வந்து 10. Okay, next is 3 minus 1. So 20. அப்ப இந்த record oda position வந்து 20. இந்த record oda position 30 up to இந்த record oda position 110. சரியா? Like this we will be having the data.
ரைட்? நம்மளுக்கு எவ்வளோ மெமரி லொகேஷன் தேவையோ அவரை மெமரி லொகேஷன் எடுத்துக்கோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து எனக்கு 4 ஸ்பேஸ் போதும் அப்படின்னு நினச்சின்னா 1 2 3 4 ஸ்பேஸ் போதும்னு நினச்சின்னா மை n will be 4. அப்போ 4 into 0 0. அடுத்த வாட்டி 4 into 1 I'll get 4. அடுத்த வாட்டி 4 into 2 I'll get 8. அப்போ 0 4 8 12 16 இந்த மாதிரி மெமரி லொகேஷன் போயிட்டே இருக்கும். 4 ஸ்பேசஸ். நம்ம இதில் எப்படி எழுதுவோம்ல, இப்போ இன்ட்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 1004, அடுத்து 1008, அடுத்து 1012. ஏன்னா இன்ட் இஸ் கோயிங் டு ஆக்குபை 4 ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இங்கே எடுத்துரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் simple technique, easy to implement. Now here when I'm going to delete one particular record, அதுக்கு we can follow different way. இப்போ for example வந்து one way I'm telling you, இப்போ assume that I'm going to delete this data. சரியா? ரைட், I'm going to delete this data. அப்போ நான் டெலிட் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ரெக்கார்ட் வந்து மேலே வரணும். சரியா? அதாவது ரெக்கார்ட் 3 அப்படின்ற பொசிஷனுக்கு இந்த எல் சைடு ஹிஸ்டரி அந்த ரெக்கார்டு வந்துடணும். ஐன்ஸ்டீன் பிசிக்ஸ் நம்ம அழிச்சாச்சு. அப்போ ரெக்கார்ட் 3ல வந்து எல் சைட் ஹிஸ்டரி வரணும். அதே மாதிரி ரெக்கார்ட் 4க்கு வந்து இந்த கோல்டு டேட்டா வரணும். கேட்ஸ் வந்து ரெக்கார்ட் 5க்கு போகணும். சிமிலர்லி இந்த மாதிரி I'm going to shift all the records. சரியா? ஸோ அதை எப்படி பண்றோம் அப்படின்னா, move the records i+1, i+1, i+2, i+3 up to n. ஓகே, அதை how I'm going to move அப்படின்னா, I should move to 1 space before. அதனால தான் இந்த i-1, i-2 அப்படியே போயிட்டு n-1. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் I'm going to delete this third record. இந்த 2 இந்த டேட்டா டெலிட் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, 4th ரெக்கார்டா இருக்கிறத தேர்ட் ஒன் கொண்டு போறேன். ஓகே, இப்போ இங்க i வந்து 4, அது வந்து தேர்டுக்கு போகுது. அப்போ i-1 போகுது. சரியா? அடுத்தது i-2. அதே மாதிரி லாஸ்ட் வாட் இஸ் தி லாஸ்ட் வேல்யூ 11, அது எங்க போகுது 10th பொசிஷன் போயிருது. அப்போ n-1. அதான் இங்க கொடுத்துருக்கேன். சரியா? ரைட்? ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆப்ஷன். ஒன் ஆஃப் த ஆப்ஷன் தான். இன்னொன்று என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, do not move the record. அப்படி மூவ் பண்ணாம we are going to link all the free records on the free list. சரியா? அது எப்படி பண்ணலாம்? ஸோ assume this is the data. This is the first data நான் சொன்னது. ஓகே, ரெக்கார்ட் 3 வந்து நான் delete பண்ண போறேன். ஸோ when I delete it, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, I'll move like this. சரியா? ரெக்கார்ட் 4 வந்து தேர்ட் இந்த இடத்துல வந்துடணும். ரெக்கார்ட் 5 வந்து மேலே அப்படியே ஒவ்வொன்றுமே 1 ஸ்பேஸ் மேலே போயிடும். திஸ் இஸ் ஒன் ஆப்ஷன், டெலிட்டிங் ரெக்கார்ட் 3 அண்ட் காம்பேக்டிங். ஒன் மோர் ஆப்ஷன் இஸ் தேர். அது என்ன அப்படின்னா, see you can find the difference. What is happening here? தேர்ட் ரெக்கார்ட் டெலிட் ஆயிடுச்சு. ஸோ come to this one. இப்போ தேர்ட் ரெக்கார்ட் டெலிட் ஆயிடுச்சு. இங்கே ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் ஆக்சுவலி வருது. கரெக்டா? அந்த ஃப்ரீ ஸ்பேஸ் தான் என்ன பண்றேன், ரெக்கார்ட் 4க்கு மேலே போடுறேன். ரெக்கார்ட் 5 ஒரு ஸ்பேஸ் மேலே கொண்டு போறேன். அப்படி பண்ணாம டேரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லாஸ்ட் ரெக்கார்டை மட்டும் தூக்கி கொண்டு வந்து இங்கே போட்டுடலாம். தட் இஸ் ஸ்டில் சிம்பிளர். எதுக்கு ஒவ்வொன்றா மேலே ஏற்றிக்கிட்டு டேரக்டா இந்த லாஸ்ட் ரெக்கார்டை மட்டும் தூக்கி மேலே போட்டுடலாம். ரைட்? ஸோ தட் வில் பி, இது ஒன் மெத்தட். ஒவ்வொரு தான் மேலே ஏற்றுறது. அனதர் மெத்தட், புட் த லாஸ்ட் ரெக்கார்ட் இன் த பிளேஸ் ஆஃப் டெலிட்டட் ரெக்கார்ட். முடிஞ்சு போச்சு. அடுத்து 5 இஸ் டெலிட்டட், 5 டெலிட் ஆகட்டும். 6 7 8 9 10 மேலே கொண்டு போறதுக்கு ரெக்கார்ட் 10 மட்டும் தூக்கி மேலே போட்டு அந்த எங்கெங்கெல்லாம் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கோ லாஸ்ட் ரெக்கார்ட் எடுத்து அந்த ஃப்ரீ ஸ்பேஸை ஃபில் பண்ணி விடுறது. திஸ் இஸ் ஒன் ஆப்ஷன். ஓகே, அனதர் ஆப்ஷன், we are going to create free list. ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, யூஸ் த ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் டு ஸ்டோர் தி அட்ரஸ் ஆஃப் தி செகண்ட் டெலிட்டட் ரெக்கார்ட். சரியா? ஸோ இங்கே we are going to use பாயிண்டர்ஸ்ன்ற கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம். அந்த பாயிண்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் வந்து எனக்கு ஃப்ரீ லிஸ்ட் இருக்கு அப்படின்றத பாயிண்ட் பண்ணிட்டே வரும். அந்த ஃப்ரீ ஸ்பேஸ்ல இருக்கிறத பத்தி அந்த ஃப்ரீ லிஸ்ட் ஒன்று கிரியேட் ஆயிரும். அந்த ஸ்பேஸை வந்து we can reuse for other attributes. ஓகே, ஸோ இட் will be like this. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் 1 டெலிட் ஆயிடுச்சு, ரெக்கார்ட் 4 டெலிட் ஆயிடுச்சு, ரெக்கார்ட் 6 டெலிட் ஆயிடுச்சு. ஓகே, நான் எதையுமே மூவ் பண்ணல. இப்போ இங்கே ரெக்கார்ட் 1 டெலிட் ஆனால ரெக்கார்டு 2 3 4 எல்லாம் மேலே தூக்கல, ஆர் இந்த 11 தூக்கி இந்த 1 இடத்துல போடல. நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஹெட்டர் மாதிரி வச்சுட்டு
இங்க இருந்து பாயிண்ட் பண்றேன். எங்க பாயிண்ட் பண்றேன் அப்படின்னா அட்ரஸ் ஆஃப் ரெக்கார்டு 1. ஏன்னா ரெக்கார்டு 1 இப்போ இந்த ரெக்கார்டு 1, ரெக்கார்டு 4, ரெக்கார்டு 6, these 3 is taken as free list. ஓகேயா, இதை வந்து ஃப்ரீ லிஸ்ட்னு எடுத்துக்கிறேன். ரைட், இதை நான் ஃப்ரீ லிஸ்ட்னு எடுத்துட்டு அந்த ஃப்ரீ லிஸ்ட்டுக்குள்ள ஒரு பாயிண்டர்ஸ் கொண்டு வந்துக்கிறேன். இப்போ இங்க இருந்து அடுத்து இங்க போனோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டா ஃபில் ஆயிடுச்சு, ரெக்கார்டு 1 ஃபில் ஆயிடுச்சுன்னா அடுத்து எங்க போனோம், ரெக்கார்டு 4க்கு போனோம். ரெக்கார்டு 1 ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து ரெக்கார்டு 6க்கு போனோம். அதுக்கப்புறம் வேற எந்த டேட்டாவும் இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுப்பேன். ஓகேயா, இப்போ ரெக்கார்டு 11 வரையும் நம்ம அப்படியே இருக்கிறது டேட்டா உள்ள அப்படியே இருக்கட்டும். இப்போ புதுசா ஐம் கோயிங் டு இன்சர்ட் ஒன் மோர் டேட்டா லைக் ரெக்கார்டு 12. இப்போ ரெக்கார்டு 12ன்னு ஒரு டேட்டா இன்சர்ட் பண்ண போறேன் அப்படின்னா அதை எங்க இன்சர்ட் பண்ணுவேன் அப்படின்னா இந்த இடத்துல ஐ வில் இன்சர்ட் ரெக்கார்டு 12. இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு அடுத்த பாயிண்டர்ஸ் எங்க போகும், இந்த ஃப்ரீ ஸ்பேஸ்க்கு வந்துடும். ஃப்ரீ லிஸ்ட் டிராவல்ஸ் ஆயிட்டு இருக்கும். இப்போ அடுத்து when I'm going to store another data is R13, ரெக்கார்டு 13 அப்படின்னா அது இங்க ஸ்டோர் ஆகும், ரெக்கார்டு 13. ஓகேயா, then it will move on to the next free space. Next time it's going to store R14, so that will be stored in this place R14. அதுக்கப்புறம் end of free list. இப்போ அதுக்கப்புறம் R15 அப்படின்னு ஒரு டேட்டா வருது அப்படின்னா this R15 will stored at the last place. இங்க வந்து ஸ்டோர் ஆகும், 11க்கு அடுத்து ஸ்டோர் ஆகும். சரியா, அப்ப எங்கெங்கெல்லாம் டெலிஷன் நடக்குதோ நான் அதை வந்து வேற ரோஸ் வந்து அங்க போய் அக்காமடேட்டே பண்ணல. ஓகே, இப்போ இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா எதர் 1 by 1 மேலே மூவ் பண்ணியிருப்போம், இல்லை லாஸ்ட் ரெக்கார்டுக்கு மேலே மூவ் பண்ணியிருப்போம். இது இன்னொரு ஆப்ஷன். இங்கே நான் எதுவுமே மூவ் பண்ணாம ஃப்ரீ லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன் யூசிங் சம் பாயிண்டர்ஸ். ஐ எம் கோயிங் டு யூஸ் தட் ஃப்ரீ லிஸ்ட் ஃபார் நியூ கமிங் டேட்டா.